தமிழ்நாட்டின் ஆன்மீக மையமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலால் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. இந்த கோவில் 5 பூதஸ்தலங்களில் அக்னியை குறிக்கும் புனித தலம். ஆனால் ஏன் இந்த மலை இவ்வளவு சிறப்பானது? அதற்கு காரணம் ஒரு பண்டைய தெய்வீக கதை. ஒரு காலத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்று விவாதிக்கத் தொடங்கினர். அவர்களின் வாதம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அப்போது திடீரென அவர்களுக்கிடையில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு முடிவில்லாத அக்னி ஸ்தம்பமாக சிவபெருமான் தோன்றினார். அந்த தீப்பொறி வானத்தை தாண்டி உயர்ந்து கொண்டே சென்றது. அதே நேரத்தில் அது பூமிக்குள் முடிவில்லாமல் இறங்கிக் கொண்டே சென்றது. அதன் தொடக்கமும் தெரியவில்லை, அதன் முடிவும் காண முடியவில்லை. அப்போது சிவபெருமான் ஒரு சவாலை வைத்தார். இந்த அக்னி ஸ்தம்பத்தின் முடிவை கண்டுபிடிக்க முடிந்தால்தான் உங்களில் யார் பெரியவர் என்று தெரிய வரும். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் இறங்கி அந்த ஸ்தம்பத்தின் அடியை தேடினார். அவர் எவ்வளவு ஆழம் சென்றாலும் அதன் முடிவை காண முடியவில்லை. அதனால் அவர் உண்மையை ஒப்புக்கொண்டு திரும்பி வந்தார். மற்ற பக்கம் பிரம்மா அன்னமாகி வானத்தில் பறந்து அந்த ஸ்தம்பத்தின் உச்சியை தேடினார். ஆனால் அவருக்கும் அதன் முடிவை காண முடியவில்லை. அப்போது மேலிருந்து விழுந்து கொண்டிருந்த தாழம் பூவை அவர் சந்தித்தார். அந்த பூவை சாட்சியாக வைத்து தான் உச்சியை கண்டதாக பிரம்மா பொய் கூறினார். இதை கேட்ட சிவபெருமான் கோபமடைந்தார். பொய் கூறியதற்காக பிரம்மாவிற்கு பூமியில் கோவில்கள் இருக்காது என்று சாபமிட்டார். அதேபோல் தாழம்பூவும் சிவபூஜையில் பயன்படுத்தப்படக்கூடாது என்று கூறினார். உண்மையை ஒப்புக்கொண்ட விஷ்ணுவை சிவபெருமான் பாராட்டினார். இறுதியில் அந்த முடிவில்லாத அக்னி ஸ்தம்பம் குளிர்ந்து திருவண்ணாமலையாகிய புனித மலையாக மாறியது. அந்த மலையே இன்று திருவண்ணாமலையாக பக்தர்களால் வழிபடப்படுகிறது. இன்றும் கார்த்திகை தீபம் அன்று அந்த மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. திருவண்ணாமலை நினைத்தாலே